வணக்கம் நண்பர்களே, சிம்பிளாக தக்காளி ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட கொத்தமல்லியும் புதினாவும் பேஸ்ட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட பிரியாணி தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூளை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு வெந்ததுக்கப்புறமா சாதம் சேர்த்து கலந்துக்கலாம்.